வணக்க நேயர்களே, நான் தான் உங்கள் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன். ஆக்ஷன் யூடியூப் சேனலில் ஒரு புதுமையான நிகழ்ச்சி என்னென்னா, தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சி இருக்கும். எல்லோரும் இந்த வருஷம் தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஒன்று தானே? வாங்க, இப்போ விஐபி ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். அவர் சொல்லுவார் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறத தெளிவாக சொல்லுவார். ஓகேவா? வாங்க உள்ளே போவோம். வணக்க நேயர்களே, நான் சொல்லலை, முக்கியமான விஐபி சந்திக்க போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டேன்ல, அந்த விஐபி யார் பார்த்தீங்களா? சார் தான், பிரபல ஜோதிடர் சோமசுந்தரம் அவர்களை தான் பேட்டி எடுத்து நியூ இயருக்கு இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா உங்களை நிறைய இதில் பார்த்துருக்கேன், உங்களை பேட்டி எடுத்து போடணும்னு ஒரு ஆசை. அதனால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்து போடுவோம். அதாவது முதல் ராசி மேச ராசிக்கு இந்த ஏப்ரல் 14 எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். முதலில் நம்ம விநாயகரை துதியை சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு போகலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேடி நுடங்காது உட்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. விநாயகர் போச்சு. பொதுவாக கிரக பயிற்சி அப்படின்னு சொல்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு இருக்கிற ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் டிரான்சிட் அப்படிம்போம். இப்போ பயிற்சி ஆகும்போது என்னென்னா, தின கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இது தினமும் டிரான்சிட் ஆகிட்டு ஒவ்வொரு ராசிக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்தல பார்த்தீங்கன்னா மாச கிரகங்கள்ங்கிறது புதன் வெள்ளி இதெல்லாம் மாச கிரகங்கள், செவ்வாய் இதெல்லாம். வருட கிரகங்கள்ங்கிறது குரு சனி ராகு கேதுங்கிறது வருட கிரகங்கள். நம்ம பயிற்சியில் பலன் பார்க்க வேண்டியது எப்பவுமே நாள் கிரகங்களையோ மாச கிரகங்களையோ வச்சு பலன் எடுத்தோம்னா ஒன்றும் பெரிய இது இருக்காது. அதனால தான் ராசி பலன் டெய்லி பார்க்கறதுங்கிறதே தேவையில்லைன்னு நான் சொல்றது. வருட கிரகங்கள் என்ன பலன் கொடுக்க போகுதுங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குருங்கிறது ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் ஒரு ராசியில் குரு ஸ்டே பண்ணும். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம். சனிங்கிறது 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கும். அப்போ இந்த 3 வருட கிரகங்களுடைய கோச்சாரத்தோட மூமெண்ட்டை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுக துக்கங்கள் அத்தனையும் சொல்லக்கூடியது இந்த வருட கிரகங்களில் உண்டான பலாபலன்கள் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 3 கிரகங்களோட பயிற்சிகள் நடக்கும்போது ஒரு ராசிக்கு என்ன நடக்குங்கிறது ரச பார்க்கணும். இதை தான் பார்த்தா தான் தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒரு ராசிக்கு ஒரு ஓரளவு தோராயமான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ முதல் ராசின்னு எடுத்தோன்னா காலபுருஷன் சொல்லி 12 ராசி டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம். 12 ராசியில முதல் ராசி தலை அப்படின்னு எடுக்கக்கூடியது மேசராசி. இப்போ மேசராசி என்னன்னா, மேசராசியில பிறந்திருக்கிற அன்பர்களோட குணாதிசயங்கள் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அதோட அதிபதி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, செவ்வாய்ங்கிறது வேகம், வீரியம், கோபம், இந்த விஷயங்கள்லாம் மேசராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும். மேசராசிக்கு கொடுத்துருக்க உருவ அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆடு என்னன்னா எதையும் யோசிக்காமல் வேகமாக செயலில் இறங்கும். அப்போ மேசராசிக்காரர்கள் முன் யோசனையின்றி படபடன விஷயங்கள்ல இறங்கக்கூடியவங்கிறது அவங்களோட பொதுவான குணநலன்கள். இப்போ மேசராசிக்கு என்ன பயம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பயம் காமிச்சிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் 7.5ங்கிறத பத்தி யாருமே ஜென்ரலா பயப்பட வேண்டியதே தேவையில்லை. சுயஜாதகம் தான் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுயஜாதகம் தான் வேலை செய்யும். சுயஜாதகமும் ஜாதகத்தில் உள்ள நடக்கும் தசாபுத்திகளும் தான் உங்களை 7.5 சனியில உங்களுக்கு பாதிப்பு வருதா பலன் இருக்காங்கிறது சனி போல் கொடுப்பாரு இல்லைன்னு வர சொல்லியிருக்காங்க. அப்போ சனி கொடுக்கவும் செய்வார். 7.5ங்கிறது கெடுக்குதுன்னு மாத்திரம் இல்லாம எல்லாரும் அந்த பயம் இல்லாம இருக்கலாம். இப்போ மேச ராசிக்கு என்ன இருக்குதுன்னா 12ல சனி வந்திருக்கிறாரு. 12 சனி வரும்போது என்ன ஆயிடுது, அது விரைய சனிம்பாங்க. அப்போ 12ல இருக்கிற சனி இருக்குது, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றது. ஆனால் அதுக்கு பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா சனிங்கிறவர் நின்ற இடத்தை பலப்படுத்துவார். அப்போ விரயம் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிங்கிறது கெடுதல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்தீங்கன்னா, சனி என்ன நின்ற இடத்தை பால்படுத்துவாருன்னா சனி அந்த இடத்துல உள்ள விரயங்களை பண்ணாம தான் போறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சனியை மாத்திரம் பார்க்காம ராகு கேதையும் பார்க்கணும். அப்ப ராகு என்ன பண்றாரு, சனி மேசராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். எப்பவுமே ராகு கேதுக்கள் 3, 6, 11ங்கிற இடங்கள் எப்பவுமே பலம் வாய்ந்தது. அப்போ 11ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கும் போது என்ன ஆகுது, மேசராசிக்கு மறைமுகமான வருமானங்கள் இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் மானா எண்ணே வரும். ராகுங்கிறது மாயை. அப்போ லாட்ரி சீட்டு, அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டு, இதெல்லாம் மேசராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதீத இதை ராகு கொடுப்பாரு. ராகு கொடுக்குறாருங்கிறக்காக ரொம்ப ஆடுனாங்கன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, ராகு போல் கெடுப்பார் இல்லைன்னு இருக்காங்க. அப்போ மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் வரவு வரும்போது ஆட்டம் அதிகமாக ஆடாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே இதில் பார்த்தீங்கன்னா கேது
6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. 5ஆம் இடத்துக்கு கேது வர்றது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ராகு வந்திருக்குது சிறப்பு, கேது வந்திருக்குது சிறப்பு கிடையாது. ஏன்னா தேவையில்லாத காதல், காமம், களியாட்டங்கள்ல கொண்டு போய் உள்ள இழுத்து விட்டு குழந்தைகள் கூட பிரச்சனை எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். கொஞ்சம் கவனம் இருக்கணும். இது வரைக்கும் கடன் தொந்தரவை குறைச்சு வச்சிருந்த கேது 5ஆம் இடத்துக்கு மாறுறதுனால தேவையில்லாத இந்த விஷயங்கள்ல இடைஞ்சலை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உஷாரா இருக்கணும் சார். இப்போ வந்து ராகு பேசி சிறப்பாக சொன்னீங்க, என்னென்ன பலன் என்ன நன்மைகள் சொன்னீங்க மக்களுக்கு. அடுத்து சனி பயிற்சி எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்கும், இந்த மேச ராசி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க, நல்லா இருக்கும். அதாவது ஒரு ராசிக்குன்னு பார்க்கும்போது எப்படின்னா வெறும் ஒரு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சின்னு பார்க்காம 3ஐயும் சேர்ந்த மாதிரி வருடக்கிரங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வருடக்கிரங்கள் 3ஓட பயிற்சியும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலாபலம் தெளிவாக கிடைக்கும். இப்போ ராகுவும் கேதுவும் நம்ம மேசராசிக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ சனி வந்து 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் விரைய சனியா இருப்பாரு. சனிங்கிறவர் கெடுதல்ங்கிற நினைக்காம நல்ல 12ல வந்து சனி நின்ற இடம் பலம் அப்படிங்கும் போது என்னன்னா சனி கூடக்கூடிய கெடுதல் விஷயங்கள் நடக்காம போகும், விரயங்கள் தேவையில்லாம வரும். மேசராசிக்கு அந்த விரயங்களை குறைச்சு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த விஷயங்களை அதிகமாக கிரியேட் பண்ணும். கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி அதை மூவ் ஆகிக்கணும். குரு பயிற்சி வந்திருக்கும் போது குரு என்ன ஆகுது, மேசத்துக்கு மேசராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுறாரு குரு. அப்ப 2ஆம் இடம்ங்கிற தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்த குரு அதுல இருந்து நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு செல்வது அவ்வளவு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடம் ஒரு பாதி மறைவிடம் மாதிரி. 3, 6, 8, 12ங்கிறது 6, 8, 12 நல்ல மறைவிடம். 3ங்கிறது ஒரு செமி பாதி மறைவிடம். அப்ப 3ஆம் இடத்துல வர்ற குரு வர்றது என்னன்னா முயற்சி விஷயங்களை, குரு நின்ற இடம் பால் எப்பவுமே, அது ஒரு பழமொழி இருக்கு. குரு நின்ற இடம் பால், சனி நின்ற இடம் பலம், சனி பார்த்த இடம் பால், குரு பார்த்த இடம் பலம், நின்ற இடம் பால். அப்ப குரு வந்து 3ஆம் இடத்துல நிற்கிறனால உங்களுடைய முயற்சி, வீரியம், தைரியம் இந்த விஷயங்கள்ல பாதிப்பை மேசராசிக்கு கொடுப்பார். அவர் பார்த்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு மேசராசிக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 11ஆம் இடத்துல ஏற்கனவே ஒரு ராகு வந்துருது. மேசராசிக்கு 11ஆம் இடத்துல தான் ராகு இருக்காரு. அப்போ குரு ராகு சேர்க்கை சேரும் போது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்றது. அப்போ மறைமுக வருமானங்கள், மாயை எப்படிலாம் பணத்தை கொண்டு கொட்டுமோ அப்படிலாம் வந்து கொட்டும் மேசராசிக்கு. ஆனா எப்போ குரு பலம் இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கும். குரு பலம் தாண்டி அடுத்த 26ல குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு நகலும் போது இந்த சம்பாதிக்க வச்ச ராகும் குருவும் சேர்ந்து குரு பலம் குறைஞ்ச உடனே ராகு கொண்டு போய் பிரச்சனையில மாட்டி விடுவார். அதனால சம்பாத்தியம் இருக்கிற ஆட்கள் 1 வருடங்கள் தாராளமாக சேஃபா மூவ் பண்ணலாம். 1 வருடம் கழித்து பண்ணும்போது கொஞ்சம் உஷாராயிக்கணும். இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு விஷயங்கள் நல்லா கூடி வரும். 9ஆம் இடத்தையும் அடுத்த குரு பார்க்கிறதுனால் தந்தையுடன் உண்டான உறவு முறைகள் அவர்களுக்கு நல்லபடியாக அமையும். கோயில் ஸ்தல யாத்திரை விஷயங்கள் செல்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மேசராசிக்கு சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எப்படிங்கிறத தெளிவா சொல்றீங்க. அடுத்தது 2வது ராசியாக ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படிங்கிறத தெளிவா மக்கள் சொல்லிடுங்க சார். பேசிடுவோம். அதாவது முதல் ராசிக்கு சொன்ன மாதிரி தான் 4 பயிற்சியும் சேர்த்த மாதிரி ஒரு ராசிக்கு பலாபலன் எடுக்கும் போதுதான் நல்ல ஒரு எக்ஸாக்டான பலன்களை பேச முடியும். இப்போ ரிஷபராசி 2வது ராசியா இருக்கிற ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்கள் அப்படிங்கிறது என்னன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ ரிஷபராசிக்காரர்களோட எண்ணங்களை பொறுமை எப்பவுமே பணம் இந்த தேடுதல் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும். 1க்கும் 6க்கும் உடைய ஒரு ரிஷபம். அப்போ 6ங்கிறது கடன், வேலை இந்த விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது. அதை சுத்தி பார்த்தா எப்படினாலும் பணம்ங்கிற காரகத்துவம் தான், கேரக்டர்ஸ் தான் அங்க உள்ள வரும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே பணம், வேலை இந்த இதுலதான் அவங்களோட முழு சிந்தனையும் இருக்கும். அப்போ ரிஷபராசிக்கு கொடுத்துருக்க உருவம் பாத்தீங்கன்னா காளை மாடு கொடுத்துருப்பாங்க. அப்போ உழைப்பாளி, மாடு மாதிரி உழைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கடினமான உழைப்பாளி யாருன்னு கேட்டா ரிஷபராசிக்காரங்க. ஒரு கம்பெனி வச்சிருந்தோம்னா வேலைக்கு எடுக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா ரிஷபராசிக்காரனா வேலைக்கு எடுத்து போட்டோம்னா நல்ல வேலை செய்வாங்க. ஒரு ஓனரை நம்ம சௌரியமா உட்காருனா ரிஷபராசி கட்டத்தை பார்த்து ரிஷபராசிக்காரனா பிடிச்சி போட்டோமா நல்லா இருக்கும். இப்ப ரிஷபத்துல இது வரைக்கும் இருந்த 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்துல குரு இருக்கிறார். இந்த மாசம் அடுத்த மாசம் வரைக்கும் மே மாசம் வரைக்கும் 15/5/2025 குரு பயிற்சி ஆகிறாரு. அப்ப ரிஷபத்துல இருந்து குரு நகன்று பயிற்சி ஆகி மிதுன ராசிக்குள்ள என்டர் ஆகிறார். அது ஒரு சிறப்பான விஷயம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது தான் தனவரவு, குடும்ப வாழ்க்கை அமைகிறது, வாக்கு சுத்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக அமைச்சு கொடுப்பார். அப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துக்கு சனி வந்து உட்கார்றாரு. அப்ப என்னன்னா குரு மூலம் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் சனிங்கிற 11ஆம் இடத்துல இருந்து சனி லாபஸ்தானத்துல வந்து சனி உட்கார்றதுனால பண வரவுகள் வர்றத சனி கொஞ்சம் இடைஞ்சலையும் பண்ணுவார்.
அப்போ குரு வந்துட்டாரு, பணம் நிறைய வருதுன்னு வெறும் குரு பயிற்சி பலனை மாத்திரம் பார்த்தா அங்க பெரிய பிரயோஜனம் இருக்காது. அந்த குரு மூலம் கிடைக்கக்கூடிய பலனை தடுப்பதற்கு அங்க உள்ள ரெடியா சனி 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப சனி 11ல இருந்து என்னன்னா அதீதமான பலனை சனி மூலம் கிடைக்கும். அப்ப பண வரவு தட்டுப்பாடு இல்லாம வந்து கிடைக்கிறது தடை அப்படின்னு இல்லாம சனி தடை கொடுப்பாளுன்னு நினைக்காம 11ல வந்த குரு சனினால அதீத லாபங்களை ரிஷபராசிக்காரர்கள் நிறைய அனுபவிப்பாங்க இந்த தடவை. அது மாதிரி 10ல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து ராகு உட்கார்றது என்ன, தந்தை தொழில் ஸ்தானத்துல வந்தாலும் சரி, கர்மஸ்தானம் எடுத்துட்டாலும் சரி, தந்தை வழியில் உள்ள உறவினர்களுடைய மரணங்கள் விஷயங்களை கர்மங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கனால மறைமுகமான தொழில்கள், அதாவது மாயைன்னு சொல்லக்கூடியது சினிஃபீல்டு, ஜெராக்ஸ், ஸ்கேனு, எக்ஸ்ரே, அது மாதிரி போதைப் பொருட்கள் டீலிங்கு, ஒயின் ஷாப்ல டீல் பண்றோம், இந்த மாதிரி உள்ள மறைமுகங்கள் போதைகள் விஷயமான உள்ளவங்க எல்லாருக்குமே 10ஆம் இடத்துல இருந்து இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு மிக சிறப்பாக ராகுவோட பயிற்சி இருக்கும். கேது வந்து என்ன, 1 2 3 4ஆம் இடத்துக்கு கேது வந்து உட்கார்றாரு. 4ஆம் இடத்துல கேது வருது என்னன்னா சுகஸ்தானத்தில் வந்து கேது அமர்றாரு ரிஷபத்துக்கு. சுகஸ்தானத்தில் கேது வரும்போது என்னன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. கேது எப்பவுமே எந்த விஷயத்தையும் சுருக்கும். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் பாடியில பாத்தீங்கன்னா இதய பகுதியை குறிக்கக்கூடியது. அப்போ கேது அங்க வரும்போது என்னன்னா மூச்சு பயிற்சிகள் பண்ணலைன்னா அவங்களுக்கு சுவாச சம்பந்தமான கோளாறுகள் விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பாக்குறது 6ஆம் இடத்தை பாக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ராகு சேர்ந்ததுனால ரொம்ப பிரமாதமான தொழில் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்னன்னா கடன் விஷயங்கள் கட்டுக்கு வரும். 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகத்தை குறிக்கிறதுனால இதுவரை வேலை வாய்ப்புகள் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வம்பு வழக்கு அவமானங்கள் விஷயங்கள்ங்கிற ஸ்தானத்தை குரு பார்வை இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் அனைத்தும் அடிபடும். அப்ப தேவையில்லாத வம்பு வழக்கல் பிரச்சனைகள் வராது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். சனி 11ஆம் இடத்தில் இருப்பதால் லாபங்கள் திட்டமிட்டபடி உள்ள குரு மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் திட்டமிட்டபடியே ரிஷபராசிக்காரர்கள் இந்த 3 பெயர்ச்சியிலும் சிறப்பான பலன்கள் அடையக்கூடிய ராசின்னு சொல்றதை பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் சிறப்பான பலனை அடைந்து தீர்வார்கள். சார் சிறப்பா சொன்னீங்க சார். அதாவது ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொன்னீங்க. மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து 3வது ராசியாக மிதுன ராசிக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எப்படி இருக்குன்றத தெளிவா சொல்லிடுங்க மக்களுக்கு. மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அப்ப ஜென்ம குருவா உள்ள வந்திருக்கிறாரு. மிதுன ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுத்திருக்கிற உருவ அமைப்பு ஒரு ரெட்டையர், நம்ம ஜெமினி ஸ்டுடியோ மாதிரி ஜெமினி 2 பேர் இருக்கிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்ப 2 அப்படின்னு வந்துட்டாலே அங்க என்ன மிதுனம்ங்கிறது 2 பேர் சேர்றது. அப்ப இவங்க எப்பவுமே தனியா இருக்க மாட்டாங்க, கூட ஆள் வேணும் பேச்சு துணைக்கு. தனியா விட்டா பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஆட்கள். அப்ப இவங்க பொது இடங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பாங்க, அங்கதான் இருக்கணும்னு பிரியப்படுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு மிதுன ராசிக்கு உண்டான கலர்னு பாத்தீங்கன்னா பச்சை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இளம் பச்சை நிறம் விஷயங்கள், பூங்கா, பார்க்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு மிக சிறப்பா பிடிக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க. இப்ப ஜென்மமா வந்து குரு உள்ள வந்திருக்கு. மிதுன ராசிக்கு வந்திருக்கிற குரு வந்து ஜென்ம குரு அப்படின்னு சொல்றோம். அங்க வந்திருக்கனால அந்த குரு பார்வை என்ன ஆகுது, 5ஆம் பார்வையாக துலாம் ராசியும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியும், 9ஆம் பார்வையாக கும்பராசியும் பாக்குறாங்க. அப்ப 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால என்ன ஆகுது, 5ஆம் இடத்தை பார்க்கும்போது காதல், குழந்தை, இந்த விஷயங்கள், அதாவது பாக்கியஸ்தானங்கள், இது எல்லாமே ரொம்ப பலப்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னன்னா கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடனடியாக கல்யாணம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையுடான உறவு முறைகள் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல சிறப்பாகவே அமையும். குரு பயிற்சியில் உண்டான பலன்கள் இது. கேது அடுத்தால பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்தான சிம்ம ராசிக்கு உள்ள என்டர் ஆகிறாரு. அப்ப 3ஆம் இடத்துக்கு கேது வர்றது என்ன ஆகுதுன்னா, 3ஆம் இடத்தில் கேது வந்தா எந்த விஷயத்தையும் முயற்சி எல்லாத்தையும் கொஞ்சம் தடை பண்ணுவார். அப்ப 3ஆம் இடத்துல குரு வரும்போது முயற்சி எடுக்கிற விஷயங்கள்ல ரொம்ப யோசிச்சு கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணி பண்ணணும். இல்ல தடலடியே இறங்கினா நடந்துரும் நினைச்சா அந்த கேது நடத்த விட மாட்டார், கொஞ்சம் இடநிலை கொடுப்பார். ராகு வந்திருக்கிறது மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அப்ப தந்தையுடன் உண்டான குரு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை உண்டான உறவு முறையை நல்லா பண்ணுவாரு. ராகு அங்க வந்து இறங்குறதுனால அங்க 9ஆம் இடம் குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுதோ அதை ராகு இடைஞ்சல் பண்ணுவார். அப்ப 9ஆம் இடத்துல வந்திருக்க ராகு இடைஞ்சல் பண்றது, குரு வந்து பலப்படுத்துறது, 2 கலந்துதான் அந்த கலவை 9ஆம் ஸ்தானம் இருக்குமே தவிர வெறும் தனியா குரு பார்த்துட்டாரு 9ஆம் ஸ்தானம் வந்து பலமாகும்னு சொல்ல முடியாது, 9ஆம் ஸ்தானம் ராகு வந்துட்டாரு இடைஞ்சல் ஆயிரும்னு சொல்ல முடியாது.
அப்ப இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் 9ஆம் பாவம் இவர்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப அது கோயில் கூட சுத்துறது இருக்கும், தந்தை கூட சண்டை வரும், திருப்பி காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ராகு இருக்கிறதுனால சண்டை பிரச்சனைகள் உருவாகும், குரு பார்வை படுறதுனால உடனே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அப்ப பெரிய பிரிவினை உருவாகாது, சண்டையும் சச்சரவும் இருந்தாலும் இணைவாகவே தான் அவர்கள் தந்தை மகனுக்குண்டான உறவுமுறைகள் போய்கிட்டு இருக்கும். சனி இவங்களுக்கு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருக்காரு. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் தொழில் துவங்குவதற்கு சிறப்பான நேரம் எதுன்னு கேட்டா இந்த நேரம் தொழில் துவங்குவதற்கு சிறப்பான நேரம். 10ல் சனி அமருது. அப்ப 10ல் அமர்ந்த சனி என்ன பண்ணுது, 12ஆம் இடத்தை பார்வை செய்வார், விரைய இடத்தை பார்வை செஞ்சு தொழில் துவங்குவதற்கு சிறப்பானதுன்னா வேஸ்ட் எதுவும் ஆகக்கூடாது. அப்போ 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அந்த இடத்தை அவர் பால்படுத்துறதுனால 12ஆம் இடம் நமக்கு எப்பவுமே பலம் இருக்கக்கூடாது. அது சனி பார்வை வரதுனால பலம் இல்லாமல் போறதுனால தொழில் துவங்குவதற்கு சனி மூலம் தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சனி 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் நலம் விஷயங்களில் சற்று கவனம் அதிகமாக இருக்கணும். சனி பார்வை இருக்கணும். அப்ப சனி பார்வைப்படக்கூடிய இடம் பாலாகிறதுனால என்ன, உடல் சனியால வரக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம்மளோட ஆக்டிவிட்டிஸை மாற்றணும். ஆயில் பாத் எடுக்கிறது, கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை சனி பார்வைக்கு உண்டான ஒரே பரிகாரம் எளிமையான பரிகாரம் தான். உடம்புல வேர்வை வெளியே வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸோ ஒரு விஷயங்களோ பண்ணிக்கிட்டு இருந்தா சனியின் உண்டான பாதிப்புகள் குறையும். அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால அதில் உள்ள பாதிப்புகளுக்கு உண்டான பரிகாரம் மாதிரி சூரிய நமஸ்காரம், கொஞ்சம் வாக்கிங் போறது, கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்றது, பிராணாயம் பண்றது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணா சுகஸ்தானம்ங்கிறது சனியோட பார்வையில அடிபடாம கொஞ்சம் நல்ல பாதிப்பு இல்லாம இருக்கும். அதே சனி அதுக்கப்புறம் 10ஆம் பார்வையாக பார்க்கறது 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கல்யாண விஷயங்களில் குரு பார்வை பற்றி பலம் இருக்கிறது சனி பார்வையில் சற்று தாமதத்தை கொடுக்கும். இப்போ உடனே சித்திரை வைகாசி கல்யாணம் நடக்குன்னு நினைச்சு அவசரப்பட்டு இறங்கினா அந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் சற்று தாமதமாக நடக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். சனி பார்வையும் பெறதுனால சற்று தாமதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் விஷயங்கள்லாம் கூடி அமையும். இது பொதுவான இந்த மிதுன ராசிக்கு உண்டான ராகு கேது சனி குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன்கள். சார், மிதுன ராசிக்கு சும்மா புட்டு வச்சிங்க. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொன்னீங்க. அடுத்தது 4வது ராசியாக கடக ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கிறத உங்க வாயால தெளிவா சொல்லிருக்கேன். கலந்த கலவையாக சொல்லுங்க. இதுவரைக்கும் 3 ராசிக்கு சொன்னது ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதே பெரிய சந்தோஷம். 4வது கடகராசிக்கு போறோம். கடகராசிக்கு குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ அதுக்கு முன்னால பாக்குறது என்ன, கடகராசினா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. கடகம் அப்படிங்கிறது என்னன்னா நண்டோட உருவத்தை குறிக்கக்கூடியது. கடகராசிங்கிறது 4வது ராசி, அங்க உச்சமாகக்கூடிய கிரகம் குருங்கிறதுனால என்னன்னா நல்ல அன்பானவர்கள், யோக்கியமானவர்களா இருப்பாங்க. சந்திரன் அங்க ஆட்சி பெறுவதனால என்னன்னா தாய்மை உணர்வு நிரம்பியவர்கள், பந்தபாசத்துக்கு அடிமையானவர்கள். இவங்க யாருன்னு கேட்டா கடகராசிக்காரங்க தான். பாசம், என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் மக்கள், இதை தவிர அவங்களுக்கு வர சிந்தனையே வராது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இவங்க தன் குடும்பத்துக்காக தான் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. கடகராசி ஒரு நீர் ராசிங்கனால இவங்க பயணம் செய்வதற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், ஊர் சுத்துறதுல அடிக்கடி இவங்களுக்கு பயணம் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் அந்த ராசியில் ஆட்சி பெறதுனால அதிகமான பயணம் செய்யக்கூடிய ஆளா இருப்பாங்க. சந்திரன் அங்க ஆட்சியில இருக்கிறதுனால தாய் மீது அதீத அன்ப உடையவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் கடகத்துக்கு உண்டான பொது பலன்கள். இப்ப கடகத்துக்கு குரு பயிற்சின்னு முதல்ல எடுத்தோம்னா கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அப்ப 12ல் குரு வர்றது என்னன்னா விரைய குரு. குருங்கிறது தங்கத்தை குறிக்கக்கூடியது, மஞ்சள் கலர் தங்கத்தை குறிக்கக்கூடியது. அப்ப 12ல் குரு வர்றது என்ன, கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் தங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தங்கம் அணிஞ்சு வெளியே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேங்க்ல இருக்கிற தங்கம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டா வட்டியை கட்டியாவது ரினிவல் பண்ணணும். இல்லைன்னா தங்கம் விரயம். 12ல் குருங்கிறதுனால தங்கம் கையை விட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு. விரைய குருவா இருப்பதனால் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கட்டி டியூவை கரெக்ட் பண்றதெல்லாம் சரியா இருக்கணும். அதே மாதிரி அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, சுகஸ்தானத்தை பார்க்கறாங்க. இதுவரை நோய் நொடி பிரச்சனையில இருந்த கடக நண்பர்கள், நோய்வாய் பிரச்சனை இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில இருந்து மிக பிரமாதமாக அவரது உடல்நிலை மாற்றங்கள் தெரியும், நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த குரு 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது கடன், வேலை வாய்ப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. கடன் நோயை எதிரியை குறிக்கும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடியதுனால கடன் நோய் விஷயங்கள் கட்டுக்குள் வரும், உத்தியோகம் வாய்ப்புகள் பலமாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதனால வம்பு வழக்கு விஷயங்கள்ங்கிறதெல்லாம் இந்த ராசிக்கு ஏதோ விஷயங்களும் குரு பார்வை இருக்கிறதால் அனைத்தும் கட்டுக்குள் வரும். அதே 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வம்பு வழக்கு அவமான விஷயங்கள் அதிகமாக ஆகும். குரு பார்வை இருக்கிறதுனால அந்த 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். 1 வருஷத்துக்கு ராகு கேது 1.5 வருஷம், அது குரு பார்வை 1 வருஷம் இருக்கிற வரைக்கும்
கடகராசி அன்பர்களுக்கு பெரிய வம்பு வழக்கு அவமானங்கள் வராது. ஒரு வருஷத்தை கழிந்த பிறகு கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லைன்னா வம்பு வழக்கு அவமானங்கள் தேடி வரும். அதே மாதிரி கேது வந்திருக்கிறது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது வந்தா எந்த விஷயத்தையும் சுருக்குன்னு நிறைய முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப 2ஆம் இடமாகிய பண வரவு, தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடத்துல கேது வரதுனால தேவையில்லாத வாக்கு யாருக்கும் வாக்குறுதிகள் அளிக்காதீர்கள். வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்ற முடியாது. இது கேது 2ஆம் இடத்துக்கு வந்தது. குடும்பஸ்தானத்தில் வந்ததுனால குடும்பத்துல தேவையில்லாம பேச்சுகள், சண்டை, பிரச்சனைகள் உருவாகும். பேச்சை குறைத்து செல்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. சனி 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் 9ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் லாப விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் மட்டுப்படும், அதாவது குறையும். அதுக்கப்புறம் சனி 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவர்கள் புது முயற்சி எடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அப்புறம் சனியோட 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடன் வசூலாகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக நடந்து முடியும். இப்போ கடகராசிக்கு பிரமாதமா சொன்னீங்க. அதாவது சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எல்லாத்துக்கும் எப்படி பலன்றதை தெளிவா சொன்னீங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இது எப்படி இருக்கணும்? மக்களை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இப்ப அடுத்தது பார்க்கறது சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசின்னா சிம்மம், சிங்கத்தை குறிக்கக்கூடியது. சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும், பண்ணி கூட்டமா வருங்கிற மாதிரி. சிங்கம் தனியா வர்றதுனால என்னன்னா, எல்லா இடத்துலயும் தன்னோட ஆளுமை இருக்கணும், தான் தான் முதன்மையா இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு காட்டுக்கு ராஜா மாதிரி வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடியவர்கள், தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா, எல்லாரையும் தான் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. கோபம், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, இது அவங்களோட ஒரு பிளஸ் பாயிண்ட். நல்ல அந்த கோபம் காமிச்சாதான் இவங்களால அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிக்க முடியும். அப்போ அந்த அதிகார தோரணையில பதவி வைக்கக்கூடிய ஒரு இது உடையவங்க சிம்மராசிக்காரர்கள். இப்ப சிம்மராசிக்கு முதல்ல சிம்மராசிக்கு உள்ளேயே இந்த ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி, அடுத்த மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்ப சிம்ம ராசிக்கு உள்ளேயே கேது உள்ள வராரு. அப்ப ராசிக்குள்ள கேது வரும்போது என்னன்னா, தேவை சந்திரன், ராசின்னா சந்திரன் மேலே கேது வருதுன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், மன சஞ்சலம், இது அவ்வளவுமே சிம்மராசிக்காரர்கள் கேது பயிற்சியால் அனுபவிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? மன சஞ்சலங்கள் அதிகமா வந்தா தெய்வம் வழிபாடு, இதுதான் அடுத்தால. சிக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி அடுத்தால இவங்க என்னன்னா, கையை தூக்கி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிராணாயாமம், தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல போகலைன்னா மன சஞ்சலம், பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பார்கள். அதுக்கு அடுத்து அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா 7, அதாவது எப்பவுமே ராகு கேது 7க்கு 7 தான் நிற்கும். சப்தம் அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு 7 தான் நிற்கும். அப்ப 7 சிம்மத்துல கேது நின்றுச்சுன்னா அதுக்கு நேர் 7 கும்பத்துல ராகு இறங்குவார். 7ஆம் இடத்தில் ராகு வருதுன்னா மனைவிங்கிறது 7ஆம் இடம், நண்பர்கள்ங்கிறது. அப்ப நண்பர்கள் கூட தேவையில்லாம வாக்குவாதங்கள், மனைவி கூட சண்டை, இந்த பிரச்சனைகளை 7க்கு வந்த ராகு செயலாற்றுவார். நண்பர்கள் மூலம் தேவையில்லாத விஷயங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஏதாவது போய் இறங்கினா ராகு மாயைன்னு முதல்ல சொன்ன மாதிரி நண்பர்கள் கூட போறது கெட்ட சவாசங்கள், கெட்ட விஷயங்களுக்கு இழுக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக அதில் இருந்துகிட வேணும். அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்த குரு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு, 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. ஆனா ராகு கேது ரெண்டுமே 7க்கு 7 உட்கார்ந்துட்டு இருக்கனால, கேது 1லயும் 7ல ராகு இருக்கிறதுனால சுயஜாதகம் மூலம் கொஞ்சம் ராகு கேது பிரச்சனை அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா திருமண வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில அது நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் சனி பயிற்சின்னு பாத்தீங்கன்னா, கும்பத்துல இருந்து சனி நகர்ந்து இப்ப ஆல்ரெடியே மாறிட்டாரு சனி. நம்ம மார்ச் மாசமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. திருக்கணித முறாரம் சனி 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப 8ஆம் இடம்ங்கிறது சனி நின்ற இடம் பலம் அப்படிங்கன்னா, 8ஆம் இடத்துல சனி நின்றாருன்னா பம்பு வழக்கு, அவமானங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி கேஸ், கோர்ட்டு, தேவையில்லாத விஷயங்கள் இடங்கள்ல சனி நிக்கிறனால என்ன, 2வது சிம்மத்துக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்தில் சனி. அஷ்டம சனி கஷ்டம் கொடுக்காமல் போகாதுங்கனால நீங்க 7 சனியை கூட யாரும் பயப்பட வேண்டாம். நான் பொதுவா சொல்றது எப்பவுமே என்னன்னா, அஷ்டம சனிக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடங்கள். கொஞ்சம் பயமோட தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்குறதெல்லாம் குறைச்சிட்டு இருக்கணும். அஷ்டம சனி தேவையில்லாத கொண்டு போய் இழுத்து விட்டு ஒரு பயத்தையும் ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணும். அஷ்டமம்னா கஷ்டம். அப்ப 8ல சனி நிக்கிறதுங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ. அதே நேரத்துல லக்னத்துல கேது நிக்கிறது, ராசியில கேது நிக்கிறது, அதுவும் இடைஞ்சல். 8ல வர்ற சனியும் இடைஞ்சல். மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 பயிற்சி இருந்தாலும் மிகவும் கவனமா இருந்து கொஞ்சம் பேச்சை குறைத்து செயலாற்ற வேண்டியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள். கொஞ்சம் பேச்சை குறைத்து நிதானமாக வாக்குறுதி கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டிய ராசி சிம்ம ராசி அன்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இதே மாதிரி சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத
தெளிவாக சொல்லிடுங்க மக்களுக்கு. இது வரைக்கும் சிம்ம ராசி வரைக்கும் 5 ராசி பார்த்து முடிச்சிட்டோம். 6வது ராசியாக கன்னி ராசி பார்க்க போறோம். கன்னி ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தான் அதுல இருக்கும். அப்போ கன்னி ராசிங்கிறது எப்பவுமே அது கன்னினாலே பெண்ணை குறிக்கக்கூடியது, பெண்ணுனாலே அலங்காரம். அப்போ கன்னி ராசிக்காரங்க என்னன்னா கொஞ்சம் ஆடை அணிகலன்கள் அலங்காரத்தில் எப்பவுமே கொஞ்சம் பிரிய உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 6வது ராசி அப்படிங்கிறதுனால என்னன்னா அவர்கள் உத்தியோகத்துல பயங்கர டெடிகேஷன், அவ்வளவு டெடிகேஷன் உள்ள ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான். வேலைன்னா வெள்ளைக்காரன்னு சொன்னா அது யாருன்னா கன்னி ராசிக்காரங்க தான். வேலையில டைம் பங்க்சுவாலிட்டி கீப் பண்றது, வேலையை தவிர வெத்ததெல்லாம் செகண்டரி. முதலில் தொழில் உத்தியோகம் தான் அவங்களுக்கு உடைய ஆட்கள் கன்னி ராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்கு உடைய அமைப்பு இது. கன்னி ராசிக்காரர்களுடைய இப்போ வந்திருக்க ராகுகேது பேச்சின்னு முதல்ல எடுத்தோம்னா, கேது இதுவரைக்கும் கன்னி ராசியில இருந்து மனக்குழப்பங்கள் சஞ்சலத்தை கொடுத்துட்டு இருந்த கேது அதுல கன்னி ராசியில இருந்து விலகி அதற்கு 12ஆம் இடமாகிய சிம்ம ராசிக்குள்ள என்ட்ராயிறாரு. அப்போ இதுவரைக்கும் இருந்த தலைவலி பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள சுமூகமற்ற நிலவரங்கள் அனைத்தும் குறைந்து 12ஆம் இடத்துக்கு போய் கேது மறைவாகி அமைதியாகிறார். கேதுவால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுல ஒரு கிரகம், ஒரு ராகு நல்லது பண்ணா கேது இடஞ்சல் பண்ணுவாரு, கேது நல்லது பண்ணா ராகு இடஞ்சல் பண்ணுவார் நார்மலா. இது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டுமே இந்த ட்ரிப்பு நல்லது பண்ணும். கேது 12 போய் மறைஞ்சு இடஞ்சல் இல்லாம ஆயிடுவாரு. ராகு 6ஆம் இடத்துக்கு போய் 3, 6, 11ங்கிறது ராகு கேதுக்கு பலமான இடம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு ராகு வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் ப்ரமோஷன், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அப்படி எதாவது வச்சுக்கலாம், சம்பள உயர்வு, ஏதாவது ஒரு விஷயங்கள் உத்தியோகத்துல அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற விஷயங்கள்லாம் ராகு வந்து மறைமுகமா கொடுப்பாரு. அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது கன்னிராசிக்கு சிறப்பான விஷயம். இதுல இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா சனி பயிற்சி மட்டும்தான். சனி நேரா கண்ட சனியா 7ல வந்து சனி பயிற்சி ஆகுது. கும்பத்துல இருந்து மீனத்துக்குள்ள என்ட்ரான சனி வந்து கண்டசனியாக 7ல நின்று ஆப்ரேட் பண்ணுவாரு. 7ஆம் இடம்ங்கிறது கன்னிக்கு வந்து மீனராசி. மீனராசிங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது, நண்பர்களையும் சமுதாயத்தை குறிக்கக்கூடியது. அப்ப 7ல சனி வந்து நிக்கிறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. 7ஆம் நின்ற இடம் ஸ்ட்ராங் அப்படின்னு எப்பவுமே முதல்ல இருந்து சொல்றதுனால 7ஆம் இடத்தில் சனி பலமாக வந்து அமர்கிறார். அப்ப கணவன் சனி வந்தா கொஞ்சம் கெடுதல் இருக்கிறதுனால என்னன்னா 7ஆம் இடத்துல அமர்றதுனால என்ன, கணவன் மனைவி உறவு பலப்பட்டாலும் கொஞ்சம் பேச்சு விஷயங்கள், இதுல நண்பர்கள் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத இடங்கள் வரும். அப்போ இங்கேயே எப்பவுமே பொதுவான என்ன, கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கணும். சனி மூலம் இந்த விஷயம் ஒரே ஒரு தடை மாத்திரம் தான் இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. குரு பயிற்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்கு குரு 11ஆம் இடத்துக்கு குரு வரார். 10ஆம் இடத்துக்கு குரு வரார். 10ல் குரு வர்றதுங்கிறது எப்பவுமே என்னன்னா 10ல் குரு வந்தால் பதவிக்கு இடைஞ்சல் அப்படிங்கிறது உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல குரு வருதுன்னா வேலையில விஷயங்கள்ல கொஞ்சம் இடைஞ்சல்கள் கொடுக்கும். ராகு பார்வைப்படுறதுனால 10ஆம் இடத்துக்கு வேலையில் டிரான்ஸ்பர் விஷயங்கள், கொஞ்சம் கண்காணாம டிஸ்டன்ஸுக்கு தூக்கி போடுறது, இல்ல பஸ் வசதி இல்லாத ஒரு ஊருக்குள்ள தூக்கி டிரான்ஸ்பர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் குரு பயிற்சியில நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் இருந்தாலும் சரி, ராகுவால் பதவி உயர்வு கிடைச்சாலும் சரி, வருமானம்ங்கிறது அதீத வருமானம் விஷயங்கள் நல்ல சிறப்பா இருக்கும். சனி 7ஆம் இடத்துல இருந்து பார்த்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக இருந்தாலும் குரு 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் அனைத்து பிரச்சனையும் சுமூகத்துக்கு கட்டுப்பட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்வையில அந்த விஷயங்கள் சிறப்பா நடக்கும். அதே குரு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயார் கூட உண்டான உறவு முறைகள், வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லபடியா அமையும். அடுத்தல 9ஆம் பார்வையாக குரு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதனால 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, ராகுவை குரு பார்க்கிறாரு. 6ஆம் இடம் முதலே சொன்ன மாதிரி உத்தியோகம், கடன் இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் ஒரு பெரிய வீடு விஷயங்கள் வாகனங்கள் வாங்குறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க, அது சக்சஸ் ஆகும். 6ஆம் இடத்துக்கு வரனால உத்தியோகத்துல குரு பார்வை இருக்கிறனால உத்தியோகத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் விஷயங்கள், சேலரி உயர்வு, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த குரு ராகும் சேர்ந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார்கள். நல்ல பலன் பெற்ற ரிஷபராசி மாதிரி அடுத்த நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசி இந்த 4 டிரான்சிட் கோச்சார பயிற்சியில நல்ல பலனை அடையக்கூடிய ராசிக்காரர்கள். ரிஷபத்துக்கு அடுத்தபடியாக நல்ல பலனை அடையக்கூடிய ராசி கன்னிராசி அன்பர்கள். சார் கன்னி ராசிக்கு சிறப்பா சொன்னீங்க சார். அதாவது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இதுக்கு கன்னிராசி என்ன பலன்றத சிறப்பா சொன்னார் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாய்ப்பு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க சிறப்பா பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நேயர்களே தொடர்ந்து ஆக்ஷன் யூடியூப் பாருங்க. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஏப்ரல் 14 வந்துடும். கண்டினியூஸாக போட முடிஞ்சா போடுவோம், இல்லைன்னா 2 பார்ட்டாக போடுவோம். ஓகேவா? ஓகே, டன். உங்கள் விஜய் கணேஷ், சோமசுந்தர் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.